எங்க திராவிட இயக்கனாலே திமுகனே நவீன கொள்ளைக்காரர்கள், நவீனமாக சிந்திக்கவர்கள். பெண் இயக்கத்தை வச்சுட்டு அவர் நவீனமாக ஒரு விஷயத்தை அவர் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அடையாளத்தை கைச்சின்னத்தை விட்டுருமா? இன்றைக்கி விடுதலை சிறுத்தை பல போராட்டங்கள் நடத்தி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்காக பாய சின்னத்தை வாங்கியிருக்காங்க. அவருடைய சின்னத்தை விட்டுருவாரா? அதே மாதிரி ஒரு இயக்கங்களும் தன்னுடைய அடையாளத்தை இயக்கத்துக்கு யாரும் கிடையாது. இவர் தன்னுடைய சிம்பலை ஏன்னா தனி சிம்பலாக இருந்தால் இன்றைக்கி வேல்முருகன் அவர் ஒரு சிம்பல் இருக்குது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உதயசூரிய சின்னத்தில் நின்றதுக்கு பல விஷயங்கள் பிரச்சனை வந்ததுனால தான் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தன்னுடைய பானை சின்னத்தில் நின்னார். போன டைம் ரிசைன் பண்ணவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் சிம்பிளில் வந்தேன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்ததுனால தான் அவர் இந்த மாதிரி வந்துட்டார். இப்போ யாரும் கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குங்க. கூட்டணியில் திருமாவளவன் நிற்பாரான்றதே இப்போ ரொம்ப பதமாக. ஏன்னா 3 எலெக்ஷன்லேயும் இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஓட் பேங்காக இருந்த திருமாவளவனை இன்றைக்கி திருமாவளவ இயக்கத்தை கட்சியை உடைக்கிறதுக்கான திமுக வேலை பண்ணிகிட்டு இருக்கு ஒன்று. அதே நேரத்தில் இன்றைக்கி ராமதாஸே உள்ளே கூப்பிட்டு வரதுக்கான வேலைகள் தன்னோட மருமக மூலயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வராப்போ திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தனித்து நிற்பாரா இல்லை அதிமுக போவாரா தெரியல.